எந்த நேரத்திலும் தேர்தல் வரலாம், உரையாற்றிய மு.க. ஸ்டாலின். கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் தமிழ்நாடு இதுவரை இல்லாத வளர்ச்சியை எட்டியது. பார்த்து வளர்த்த தமிழ்நாட்டை நாம் சீரழிய விடக்கூடாது. திமுக ஆட்சியின் மேலிருந்த நம்பிக்கையில்தான் பல்வேறு நிறுவனங்கள் தமிழ்நாட்டை நோக்கி வந்தன. ஆட்சி மாற்றம் நடந்த ஒரு மாதத்திலேயே தமிழ்நாடு அதல பாதாளத்திற்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது நடக்கும் அதிக குற்றங்களில் ஆளுங்கட்சி நிர்வாகிகளே சம்பந்தப்பட்டுள்ளனர். அமைச்சர்களை நோக்கி மக்கள் கேள்வி கேட்க தொடங்கிவிட்டனர். ஓட்டு போட்டவர்களும் கவலைப்படுகின்றனர், ஓட்டு போடாதவர்களும் கவலைப்படுகின்றனர். நாம் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் வாக்களித்தவர்களின் கூட்டணி கட்சிகளின் ஆதரவில்தான் இவர்கள் வண்டி ஓடிக்கொண்டிருக்கின்றது. திமுக தயாராக இருக்க வேண்டும், எந்த நேரத்திலும் தேர்தல் வரலாம் என மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் நிகழ்வில் மு.க. ஸ்டாலின் உரையாற்றினார். ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. இந்த ஆட்சி மாற்றம் நடந்து ஒரு மாசத்திலேயே தமிழ்நாடு இன்றைக்கு அதல பாதாளத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தொழில் நிறுவனங்கள் இந்த புதிய ஆட்சியை நம்பி தமிழ்நாட்டுக்கு வர பயப்படுறாங்க, தயங்குகிறாங்க. அதனால வேற மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்? சட்டம் ஒழுங்கை பத்தி சொல்லவே தேவையில்லை. பாலியல் கொடுமைகள், போதை மருந்து நடமாட்டம், பெட்ரோல் குண்டு வீச்சு, அறிவார் வெட்டுகள், கொள்ளைகள், அராஜகங்கள், டிவியை பார்த்தா பேப்பரை படிச்சா இந்த செய்திகள் தான் கண்ணப்படுது. அதுலயும் குறிப்பா நிறைய குற்றங்கள்ல ஆளுங்கட்சிக்காரங்களே சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. இதுதான் வேதனை. இன்னொரு பக்கத்துல மின்வெட்டு, விவசாயிகள் போராட்டம், பல்வேறு பிரச்சனைகள். ஆனா எதை பத்தி கவலைப்படாம ஒரு டேக் டைவர்ஷன், திசை திருப்புற வேலையில இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்காங்களே தவிர இவங்களோட இந்த டெக்னிக் மக்களுக்கு இப்ப புரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தப்பு பண்ணிட்டோம், ஓட்டு போட்டவங்களும் கஷ்டப்படுறாங்க, ஓட்டு போடாதவங்களும் கஷ்டப்படுறாங்க. இப்போ அவங்களே இப்ப தன்னெழுச்சியா பல இடங்கள்ல போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த சூழல்ல மக்களுக்கு துணையாக நாம தான் இருக்கணும். தமிழ்நாட்டை காக்கிற பொறுப்பும் கடமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தான் அதிகமாக இருக்கு. ஏன்னா நாம பார்த்து வளர்த்த தமிழ்நாட்டை சீரழிய விடக்கூடாது. தேர்தல் எப்ப வேணாலும் வரலாம், எப்ப எது நடந்தாலும் நாம ரெடியா இருக்கணும். எந்த நேரத்தில் தேர்தல் வரலாம், எந்த சூழ்நிலை வரலாம், 100% நம்ம ரெடியா இருக்கணும். எனவே கழகத்துடைய வெற்றிக்கு இந்த நிமிஷத்திலிருந்து உழைக்க தொடங்குவோம்.